அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா பாரோன். இன்னைக்கு இந்த பறந்த இடத்துக்கு வந்திருக்குது. தம்ப்நெயில்ல பார்த்த நீங்க அந்த விஷயத்த பார்த்தா அந்த விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்லை. நாம இன்னைக்கு ஒரு ஹெலிகாப்டரை லான்ச் பண்ண போறோம். அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கிறோம். அடுத்தவங்க ஹெலிகாப்டரான்னு கேட்டா கிடையாது, இல்ல நம்மளுடைய ஹெலிகாப்டரை நாம இன்னைக்கு இங்க லான்ச் பண்ண போறோம். என்னடா சொல்ற அப்படின்னு தைக்காதீங்க, உண்மைதான் உண்மைதான். இது நம்மளுடைய முத்துக்கருப்பன். இவனுக்கு அடுத்தால நமக்கு இப்போ அடுத்தது ஹெலிகாப்டர். பல வருட கனவு. உண்மையிலே ஹெலிகாப்டருங்கிறது ஒரு பல வருட கனவு. அதை இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறோம். வாழ்க்கையில எல்லாரும் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, என்ன சாவை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும், நமக்கு மட்டும் இல்ல, எல்லா கதைகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் எண்டு பாயிண்ட் இருக்கான்னா இருக்குது. மனிதனுக்கு எண்டு இருக்கான்னா இருக்குது. ஆனா அதை நோக்கி நாம ஓடல. அது எல்லாருக்கும் பொதுவானது. நாம ஓடுறது எதை நோக்கியதானா இருக்கணும், நம்மளுடைய ஹாப்பினஸை நோக்கியதா இருக்கணும். டே டு டே நீ ஹாப்பியா இருக்க, அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாம நீ ஹாப்பியா இருக்க, என்ன செய்யணுமோ அதை நோக்கி ஓடணும். ஆனா நீ ஹாப்பியா இருக்கிறத பார்த்து மத்தவங்க வயிறு எறிகிறாங்க, இல்ல இது என்ன சொல்றது, பொறாமப்படுறாங்கன்னா அதை கண்டுக்காத. ஏன்னா பொறாமப்படுற அந்த டைம்ல அவனுடைய ஹாப்பினஸ் இழக்கிறான். நீ யாரையும் பத்தி பொறாமப்படாத நேரத்துல, அடுத்தவங்களை பத்தி கண்டுக்காம உன்னுடைய வேலையை நோக்கி ஓடுற நேரத்துல உன்னுடைய சந்தோஷத்தை நீ அடைய போற. இன்னைக்கு நாம இந்த ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கோம். எஸ், இன்னைக்கு லான்ச் பண்ணுவோமா? லெட்ஸ் கமான். அதுக்காகத்தான் இந்த பறந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வாங்க வாங்க போலாம். முதல்ல எடுக்க வேண்டியதை எடுத்துப்போம். சிரிக்காதீங்க, சீரியஸா. இது காமெடியான விஷயம் இல்ல. ஹெலிகாப்டர்னோடனே எல்லாரும் பெரிய ஹெலிகாப்டர் நான் வந்து லான்ச் பண்ண போறேன் அப்படின்னு நினைப்பீங்க. அது ஒரு நாள் நடக்கும், நடக்காம இருக்க போறது இல்லை. ஆனா அது என்னுடைய பெரிய கனவு இல்லை. ஹெலிகாப்டர் வாங்கணும், ஃபிளைட் வாங்கணுங்கிற என்னுடைய கனவான்னா கேட்டா கிடையாது. இந்த ஹெலிகாப்டர் இருக்கு தெரியுமா, ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர். சீரியஸா சின்ன வயசுல இருந்து மிகப்பெரிய கனவு. விளையாட்டுக்கு இல்லை, சின்ன வயசுல இருந்து மிகப்பெரிய கனவு. எங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி கிடையாது அந்த காலத்துல. எங்களால இந்த ஹெலிகாப்டர்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த காலத்துல இந்த எல்கேஜி ப்ரீகேஜி இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, இல்ல ஃபாரின்ல இருந்து வரக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த குழந்தைகள் பக்கத்து வீட்டுல வச்சு விளையாடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதை பார்க்கும்போது நமக்கு ஆர்வமா இருக்கும். நமக்கு இப்படி ஒரு சொந்தக்காரங்க இல்லை, ஒரு வயலும் நமக்கும் தரமாட்டான், நம்மளாலவே வாங்க முடியாது. அவங்கள அப்படியே கை கட்டின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓ நல்லா இருக்கு, ஆஹா அருமையா இருக்கே அப்படின்னு. ஆனா நமக்கு இதை வாங்குறதுக்கான வழி இருந்துச்சான்னா சத்தியமா இல்லை. அதுக்கப்புறம் வளர்ந்தோம். இந்த 250 rupees தான், ஜஸ்ட் 250 rupees. ஆனா வளர்ந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பாருங்க. நம்ம ஒரு காலேஜ் படிக்கிற நேரத்துல வீட்டுல போய் நான் இதை வாங்க போறேன்னு சொன்னா என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க. அதுக்கு பிறகு வளர்ந்த பிறகு நம்ம வெளியே போகும்போது வீட்டுல உள்ள எல்லாருக்கும் ஒரு 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 திருவிழா கடைக்கு போனோம்னா அதை வாங்கலாம்னு நினைச்சு, எத்தனை பெரிய வயசாச்சு இதை வாங்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கியா, சரி நம்மளும் அப்புறம் வாங்கிக்கலாம். ஆனா சின்ன வயசுல இருந்து இந்த கனவு மனசுக்குள்ள நிலைச்சிருக்குதான்னா நிலைச்சிருக்குது. ஒரு வழியா இன்னைக்கு நான் வாங்கிட்டேன். சத்தியமா சொல்றேன், என் முத்துக்கருப்பேன் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நாளைக்கு நான் ஹெலிகாப்டர் வாங்குவேனா இறைவனுடைய ஆசி. அது எப்படி நடக்கும்னு தெரியாது. அடுத்த காரு என்னுடைய ஜீப்பு கண்டிப்பா வரும். ஆனா அதுல எல்லாம் கிடைக்காத சந்தோஷம் ஜஸ்ட் 250 rupeesல நான் சின்ன வயசுல எனக்கு கிடைக்காத ஒரு இது இருக்குல்ல, அதை இன்னைக்கு வாங்கும்போது பயங்கர ஹாப்பி. இதை எதுக்காக உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா, நான் இந்த ஒரு ஹாப்பினஸ் அடையும் போது நான் நினைச்சது என்ன தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு நீங்க என்ன டிவிலையோ இந்த செல்லுலையோ நீங்க ரொம்ப விரும்பி எதை பார்ப்பீங்க அப்படின்னா, நான் வந்து பென்டன் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வந்து டாம் அண்ட் ஜெரி பார்ப்பேன். என்னுடைய சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்க, வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லாம இருக்குதா, பிரச்சனைகள் இல்லாம இருக்குதா, எல்லாமே இருக்குது. ஆனா நான் என்னுடைய சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி சின்ன குழந்தையோட மனசா இருந்துதான் அதை அனுபவிப்பேன். சின்ன குழந்தைகள் கஷ்டம் வந்து என்ன செய்யும், ஓனாலும் நல்ல சங்கடப்படும். அதுக்கப்புறம் அது மறந்து போயிடும். அது பாட்டுக்கு ஜாலியா போய் விளையாடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சந்தோஷம் வந்தா என்ன செய்யும், பயங்கரமா சந்தோஷப்படும். அது பக்கத்துல ஆள் இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. இந்த வளர்ந்த உடனே நம்ம இருக்கும்ல, பயங்கர ஹாப்பியா இருக்கும், சிரிப்பு வரும், கை தட்டணும், வாங்கி கை தட்டணும். மற்றவங்களை பார்த்தா வா சூப்பரா இருக்கியா அப்படின்னு சொல்ல தோணும், சொல்ல மாட்டோம், ஈகோ. ஆனா ராஜா அப்படி கிடையாது. நம்ம மனசு, நான் எப்பவுமே என்னுடைய மனசை குழந்தையா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
எத்தனை வயசானாலும் உங்களுக்கு வயசே ஆகாம இருக்கணும்னா உங்க மனச குழந்தைய வச்சுக்கோங்க. சந்தோஷத்தை ஏஜ் இல்லாம சின்ன குழந்தை அனுபவிச்ச மாதிரி அனுபவிங்க. சங்கடத்தையும் சின்ன குழந்தைகள் அனுபவிக்கிற மாதிரி அனுபவிங்க. பயங்கரமா இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஏஜே ஆகாது. உங்களை யாரு எதுவும் செய்ய முடியாது. ஓகே, இது என்னுடைய லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது. உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹெலிகாப்டரை பறக்க வைக்க போறோம். பச்சாக்கு சித்தாங் 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 பச்சா பறந்துரும் சொன்னாங்க. இப்போ என்ன ரெடி? 1 2 3 ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுமா? போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கான். அப்பெல்லாம் விளையாடுவாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ரிமோட்ல கொஞ்சம் ரேட்டு கூட உள்ள வாங்கணும் போல, அதையும் வாங்கிடுவோம். நான் ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சேன். இதே மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் காரு அதுவும் வாங்கணும்னு ஆசை. கூடிய சீக்கிரம் வாங்குறேன். சச்சக் எத்தனை தடவை விழுந்தாலும் கேள்வி அப்படி வெடிக்கவே இல்லை. பாரு, பயங்கர சந்தோஷம். இந்த ஹெலிகாப்டரை உங்க கூட வீட்டுக்கு அனுப்பிச்சதுல உங்களுக்கும் இது மாதிரி எக்கச்சக்கமான சந்தோஷங்களை மனசுக்குள்ள புதைச்சி வச்சிருப்பீங்க. நிறைய பேர் சந்தோஷமா சிரிக்கணுங்கிற ஆசையே, ஐயோ நம்ம பெரிய மனுஷன் சிரிக்க கூடாது, நம்ம கெத்தனாவது, ஐயோ கை தட்ட, யாராவது நம்மளை பார்த்து யாராவது நான்லாம் யார் எது ஒரு விஷயம் செய்யறாங்க அது நல்லதா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யோசிக்கவே மாட்டேன். சூப்பரா இருக்கு ப்ரோ, எப்படி சொல்லிடுவேன். அடுத்தவனை நம்ம பாராட்டினா அப்புறம் நம்ம ஈகோ என்ன ஆயிடுறது? அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சிரிக்கிறத சந்தோஷமா சிரிக்கணும் ஆசை இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு அவங்க இழந்த விஷயமோ வாழ்க்கையில இல்லாத விஷயம் ஏதாவது ஒன்று நினைச்சு ரொம்ப அழணும்னு இருக்கும். அதையும் செய்ய மாட்டாங்க. எல்லாத்தையும் நான் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஏஜ் மெச்சூரிட்டி ஒன்றை வச்சுக்கிட்டு இதை அவ்வளோத்தையும் விட்டுருவாங்க. ஏஜ் மெச்சூரிட்டி எதுக்கு தேவை அப்படின்னா, தண்டா லைஃப் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஏஜ் மெச்சூரிட்டி தேவை. என்ன ஆனாலும் சரி, பெரிய அளவில் நம்மளால செய்ய முடிஞ்சதை நம்மளால செய்ய முடியும், முடியாதது நம்ம கையில் இல்லை. கடமையை செய், பலனை எதிர்பாராது, இவ்வளவுதான் ஒண்ணு. இன்னொன்னு, எப்படினாலும் நம்ம செத்து போயிடுவோம். இந்த உலகத்துல நம்ம நிலைச்சி இருக்க போறோமா? கிடையாது. இவன் நம்மளை கிண்டல் பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அது பண்ணிட்டான், இவன் இதை செஞ்சுட்டான், இவன் இப்படி இருக்கான், அதை அப்படி மாத்தணும், எதை எப்படி மாத்தினாலும் நீ இந்த உலகத்துல நிரந்தரமானா இல்லை. இந்த மெச்சூரிட்டி தான். ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். என்ன உனக்கு சந்தோஷமான விஷயங்களை ஓடுவோம், சந்தோஷம் தராத விஷயங்களை நெக்லெக்ட் பண்ணுவோம். குழந்தை மனசோட குழந்தைகள் எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்குமோ அப்படி அனுபவிக்கணும். சங்கடத்தையும் அதே மாதிரி அனுபவிச்சா வாழ்க்கை பயங்கரமா இருக்கும். இது அட்வைஸ் இல்லை, ஃபிலாசபி இல்லை, நான் உணர்றது நல்லா இருக்குது. இது என்னுடைய லைஃப்ல நான் அதான் சொல்லிட்டோம்ல, சோத்துக்கு வழி இல்லாத நேரத்துல இதெல்லாம் நம்ம கனவா இருந்துச்சு. அதுக்கு பிறகு வயசானதுக்கு பிறகு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதாவது காசுன்னு பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. ஒரு வயசுக்கு பிறகு என்ன ஆகும்னா சுகர் வந்துடும், நினைச்சதை சாப்பிட கூட முடியாது. ஸோ இருக்கும்போது, இளமை இருக்கும்போது, உன் கையில காசு இருக்கும்போது உனக்கு என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையை நீ அனுபவிச்சுக்கோ. பிறகு வருது நீ சேர்த்து பிறகு எதுவும் வராது, நம்ம மரணம் வரும். ஓகேவா? ஓகே, டன். வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. பை பாய். நான் உங்கள் ராஜா பேரன். ஓட்டுமா?